ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிச்சன் ப்ராடக்ட் டூர் சீரிஸ் பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன கிச்சன் ப்ராடக்ட் டூர் சீரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட்டு 10 மந்த்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி இண்டிவிஜுவலாகவே வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்பைல்டாக வச்சுட்டு அதனுடைய லாங் டேர்ம் யூசேஜுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஒய்ஃப் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணதுனால அவங்ககிட்டயும் வந்து ஒப்பீனியன் கேட்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், வேணா வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்ட்டில் வந்து நம்ம இந்த 3 டயர் வெஜிடபிள் பேஸ்கெட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்க்க போகிற எல்லா ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸு, ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், வேணா வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வெஜிடபிள் பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம்ல சோமி. இப்போ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா? குவாலிட்டி வைஸ் வந்து எப்படி இருக்குது? இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை. என்னென்னா இப்போ வந்து வீட்டில் ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக நம்ம வந்து காயெல்லாம் வச்சுக்கலாம். என்னென்னா நான் வெங்காயம் தான் இதில் வச்சுருப்பேன். வெங்காயம் தான் நம்ம கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியில் அந்த மாதிரி வாங்குறதுனால வெங்காயம் தான் வந்து 2 இது ஃபுல்லாக வச்சுருப்பேன். இது எல்லாமே நல்லா பெருசாக இருக்கும், நிறைய வெங்காயம் போட்டு வச்சுருப்போம். இதில் ஆல்மோஸ்ட் 1.5-2 kgs கிட்ட இருக்கும். இதில் கேஜ் வந்து தாங்கும் கெப்பாசிட்டிலாம் நம்ம வந்து இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் டீட்டெயிலாகவே வந்து சொல்லியிருப்போம். ஒரு ரேக்லையும் எவ்வளோ வைக்க முடியும். ஆமாம், அது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி சொல்லியிருப்போம். அப்புறம் இந்த மேல் ரேக்கில் நான் மோஸ்ட்லி கிழங்கு தான் போட்டு வச்சுருப்பேன். சேப்பக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு எல்லாமே இதில் போட்டு வச்சுருப்பேன். மற்ற வெங்காயம் தான் இதில் மோஸ்ட்லி நான் வச்சுருப்பேன். எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. எடுத்து என்னென்னா இப்படி இதுவாக இருக்குல்ல வெர்டிக்கலாக, அதனால் எடுத்து நம்ம ஒரு மூலையில் வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு அவ்வளோ ஸ்பேஸையும் வந்து நமக்கு அடைக்காது. அதனால இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி எல்லாம் பூரியை சுலபமாக செய்யணும். அப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லரும் சப்பாத்தி ஷீட்டும் இது சிலிக்கான் ஷீட்டும் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஆமாம், அது உண்மையிலேயே வந்து சுலபமாக ஆக்குங்க வேலையை. என்னென்னா எனக்கு பர்சனல் ஃபீட்பேக் தான் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே. என்னோடய பர்சனல் ஃபீட்பேக் என்னென்னா மற்றவங்களுக்கு வந்து இது வேறி கூட ஆகலாம். என்னோடய பர்சனல் ஃபீட்பேக் இது என்னென்னா, நிறைய பேர் நம்மளோட இதிலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே எதுக்கு வந்து அந்த இது இருக்கும்போது நம்மளோட யூஷுவல் நம்ம கட்டை இருக்கும்போது எதுக்கு இது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அது ஆமாம், அவங்களோட பர்சனல் சாய்ஸ் தான் அது. இது எனக்கு என்னென்னா அதான் நம்ம சப்பாத்தி அதெல்லாம் நம்ம போடுறதுக்கு சுத்தமாக டைமே இருக்காது, நம்ம செய்யறதே எப்போயாவது தான் செய்வோம். இது இருக்கிறதுனால என்னென்னா இப்போ ஒரு 4 சப்பாத்தி போட வேண்டிய இடத்துல நான் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக உருட்டிடுவேன், 2 சப்பாத்தி போட்டு எடுத்துடுவேன். அதோட ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து இப்போ இந்த தோசைக்கல் வாங்கியிருக்கோம்ல, ஸோ இது என்னென்னா நல்லா பெருசாக இருக்கா, அதனால் என்ன பண்ணுவேன், நல்லா பெருசாக உருட்டி அதான் 4 போட வேண்டிய இடத்துல 2 சப்பாத்தியில் வேலை முடிஞ்சிடும் எனக்கு. கடன் இதில் திரட்டி எடுத்துருவேன். இது ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னா நம்ம சப்பாத்தி உருட்டி சைடில் வந்து வச்சுக்கலாம். யூஸ்வலாக நம்ம ஏதாச்சும் முரத்தில் வைப்பாங்க, இல்லை தனியாக பிளேட்டில் வைப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இதிலே வைக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த ப்ராடக்ட்டு. பட் நான் வந்து என்னென்னா பேரலாக தான் நான் செய்வேன், உங்களுக்கு தெரியும்ல, பேரலாக உருட்டிக்கிட்டே வந்து போட்டு எடுக்கிறதுனால அதை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டு இதில் கடன்னு பெருசாக உருட்டி எடுத்துருவேன். அதனால் எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல். இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஆனால் உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லான. ஆமாம், இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். என்னென்னா ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் தான் இது. பட் என்னென்னா நம்ம இப்போ மாவெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகாது. இன்னொன்று ஒரு வாட்டி நம்ம சப்பாத்தி பிசைஞ்சு வச்சுட்டு தனியாக மாவு ஏதாவது பிளேட்டு அந்த மாதிரிலாம் எடுத்து வைப்போம், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். எப்பப்பெல்லாம் சப்பாத்தி செய்கிறோமோ ஜஸ்ட் எடுத்து வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இதுவுமே ஒரு நல்ல மாவும் கெட்டு போகாது, கையும் படாது, வேஸ்ட் ஆகாது மாவும். ஏன்னா இப்போ கைப்பட்டதுனால நம்ம மிச்ச மாவை எடுத்து கொட்ட தான் செய்யணும், அதனால இது வேஸ்ட்டும் ஆகாது, ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ப்ராடக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாட்டில் லிட் ஹோல்டர் வந்து பார்த்துடலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் இல்லை, வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் ரிவ்யூ வந்து போடல. இருந்தாலும் அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா நமக்கு? ஆமாம், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. என்னென்னா இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம்ல இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குன்ட்டு. ஆனால் ரொம்ப நாளாக இந்த இஷ்யூலாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருப்போம். என்னென்னா இப்போ வந்து ஏதாச்சும் கரண்டி வச்சு இப்படி ஏதாச்சும் வதக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குன்ட்டு ஏதோ ஒரு வேலை எதுவுமே பண்ண முடியாது, டக்குன்னு இப்படி எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவோம். கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நான் வந்து ரெகுலராக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போவுமே வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். குழம்பு வந்து வைக்கிறோம், ஆமாம், வச்சுக்கலாம். அதோட லிட்டுமே அந்த மாதிரி தான், இப்படி வச்சுட்டு போயிடுவேன் நான். இதெல்லாம் வந்து அதை வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இது வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான், நல்ல ப்ராடக்ட். அதுதான் இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கணும் வேணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். இப்போ நம்மளுமே வந்து ரிவ்யூ அப்படின்லாம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது, ஆனால் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட்லாம்.
பண்ணிக்கலாம். ஆமாம், இது நான் வந்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு ஹேபிட் மாதிரியே மாறிடும் இதில் வைக்கிறது. அதனால இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், நீட்டாக இதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த 3-in-1 பீலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவ்யூ போடும்போது வந்து சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்போம். ரஃப்பான வெஜிடபிளாக இருந்தாலும் ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி சூப்பராகவே வந்து அந்த பீல் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு 3 months ஆகிட்டு இருக்குமா இல்லை 2 months? 2 months இருக்கும். இப்போ எப்படி இருக்குது? ஆமாம், ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் தான். என்னென்னா வாஷ் பண்ணுறது மட்டும் இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது பிளேடுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கனால நம்ம இப்போ அந்த ஸ்க்ரப்பர்லாம் வச்சு வாஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்க்ரப்லாம் இதில் மாட்டிக்கும். அதனால் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, இந்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட்டு ஷார்ப்பாக இருக்கணும் பிளேடோ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்புறம் உள்ளார கழுவும் முடியலன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அது பார்த்துக்கணும். ப்ராடக்ட் வைஸ் வந்து நல்ல ப்ராடக்ட்டு, நல்லா ஹோல்ட் பண்ணுறதும் நல்ல க்ரிப்பு நல்லாயிருக்கும். அதனால் நல்ல ப்ராடக்ட் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேக்குக்காகவே வந்து நிறைய பொருள் வந்து வாங்கியிருப்போம். அதில் ஒன்று தான் வந்து இந்த ஓவன் க்ளோஸா. இது உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கா? என்னென்னா நம்ம என்னத்த சொல்கிறது, இது வந்து நம்ம ஓடிஜிக்காக தான் வாங்கினோமே. என்னென்னா ஓடிஜியில் வந்து நம்ம கேக்கு அப்புறம் கிரில் சிக்கன் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ட்ரை பண்ணோம். அது என்னன்னு தெரில. ஆனால் ரிவ்யூலாம் பார்த்தா எல்லாருமே பயங்கரமாக போட்டிருந்தாங்க. அகேரோவோட ஓடிஜி தான் நம்ம வாங்கியிருந்தோம், 19 liters. ஆமாம், ஆனால் அது என்னென்னா நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா இல்லை எல்லாருக்கும் அந்த பிரச்சனையான்னு தெரில. நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளும் வந்து ஹீட்டெல்லாம் மாற்றி மாற்றி செக் பண்ணி பார்த்தோம். அப்புறம் அந்த 2 ராட் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஹீட் வந்து மாற்றி வச்சு செக் பண்ணி பார்த்தோம். எல்லாமே ட்ரை பண்ணோம், பட் எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணியும் பார்த்தோம். ஆமாம், ப்ராடக்ட்டும் ஏன்னா அது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ணியும் ட்ரை பண்ணோம். எதுவுமே நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல, எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை கேக் எல்லாமே. ஏன்னா குக்கரில் வைக்கிற கேக்கே வந்து அதை விட பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணதுனால சரி ஓகே நம்ம வந்து ரிட்டனே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓடிஜி ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி வாங்கினதுனால என்னென்னா அதான் அதுக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு இந்த க்ளவுஸும் வாங்கினோம். பட் பாவம் இப்போ இது மட்டும் தனியாக இருக்குது. அதோட பார்ட்னர் வந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு ஓடிஜி தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் வாங்கணும். ஸோ யாருக்காச்சும் வந்து உங்களுக்கும் ஓடிஜி நல்ல ஓடிஜி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அகேரோ ஓடிஜியுமே யாருக்காவது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்ககிட்ட இருக்கிறது நல்லா வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுவுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக. ஆமாம், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக. இது வந்து எங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், ஏன்னா 2 ஓடிஜி நம்ம மாற்றி ட்ரை பண்ணோம், ரெண்டுமே எங்களுக்கு வந்து ஒர்க் ஆகல, சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து ரிட்டன் போட்டோம். அதை திருப்பி நாங்கள் ஓடிஜி தான் பார்த்துட்ருக்கோம். வேறு ஏதாச்சும் ஓடிஜி நல்லா இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அது வாங்கியும் ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ அதான் அது இதோட சோக கதை தான். அதனால் இது வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. இது என்னென்னா நம்ம அடுப்புக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அவனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாதம் வடிக்கிறது அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த இது வச்சுருக்கோம்ல, இந்த ப்ராடக்ட் வச்சுருக்கோம்ல, அதனால வந்து எனக்கு இது பெருசாக யூஸ் பண்ணல. நான் இதுவே எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது. அதனால நான் வந்து பெருசாக யூஸ் பண்ணல. இது வந்து நல்ல ப்ராடக்ட். என்னென்னா யூஸ்வலாக நம்ம கறித்துணி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். மெயின்டைன் பண்ணவே முடியாது. அது வேற எடுத்து கழுவி காய வச்சு அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இது என்னென்னா ரப்பர் டைப்புன்றதுனால நம்ம கழுவுறது சரி வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எவ்வளோ அழுக்கானாலும் சரி அந்த விம் லிக்விட் இருக்குல்ல அது வந்து ஜஸ்ட் போட்டு இப்படி வாஷ் பண்ணனாலே அப்படியே புதுசு மாதிரி ஆகிடும். இது ஓகேவா? ஹீட் எவ்வளோ நேரம் ரீடைன் பண்ணுங்க? ஹீட் வந்து என்னன்னா ஒரு 5 seconds to 7 seconds இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரிவ்யூ போடும்போது இவ்வளோ தான் சொல்லியிருக்கோம். ஆமாம் ஆமாம், அவ்வளோதான் வந்து தாங்கலேருந்து ஏதாவது கம்மியாக இருக்கு? இல்லை அதெல்லாம் அதுவே தான் இருக்குது. என்னென்னா சாதம் வடிக்கிறீங்க அப்படின்னா நான் இப்போ குட்டி குண்டானில் வடிக்கிறேன்னா டக்குன்னு எனக்கு வந்து வேலை முடிஞ்சிடும், டக்குன்னு கவுத்து வச்சுருவேன். அந்த மாதிரி டைமில் இது யூஸ் பண்ணுவேன். பட் பெரிய குண்டா வந்து நான் கொஞ்சம் நிற்க வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் இது யூஸ் பண்ண மாட்டேன், துணி தான் யூஸ் பண்ணுவேன். டக்குன்னு ஹீட் ஏறி ஆமாம், டக்குன்னு ஹீட் வந்து ஏறிடும். அதுவும் இல்லாமல் இது இந்த நம்ம அயன் கடாயெல்லாம் வச்சுருக்கோம்ல, இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து பிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஏதாவது சாதம் இறக்கி வைக்கிறது. ஆமாம், மற்ற எல்லாத்துக்குமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணது வந்து சாதம் வந்து நம்ம வடிக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப சூடு தாங்க முடியாது. அது மட்டும்தான் ஒரே ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஒருவேளை நமக்கு இது எல்லாமே கொஞ்சம் சூடாக இருக்குன்னா இப்படி உள்ள அப்படி வச்சு இப்படியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ தான்
கண்டுபிடிச்சோம். ஆமாம், இது ஆனால் நல்லாவே வந்து ஹீட்டை வந்து தாங்க. ஆமாம், இது வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ரெண்டு சேர்த்து வச்சு யூஸ் பண்ணும்போது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏதாவது வதக்குறோம் அப்படின்னா சிங்கிள் ஹேண்டில் வந்து இது மாதிரி ரெண்டாக வந்து வச்சுக்கலாம். ஆமாம், பிடிச்சிக்கணும், யூஸ் பண்ணுறது செம்ம கம்ஃபர்டபுள். ஆமாம், அதனால தான் நான் இன்னும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு இன்னும் யூஸ் பண்ணல. சரி, இன்னும் ஓடிஜியே வரல, அதுக்குள்ளே இதை பழசு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால இதை அப்படியே சேஃபாக வச்சுருக்கேன். இன்னும் இது ஓடிஜி கிடைக்குமா? ஓடிஜி அதான் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாச்சும் ஒரு நல்ல ஓடிஜியாக இருந்தால் சொல்லுங்கள், சீக்கிரமாக நம்ம வாங்கி அதையும் ரிவ்யூ போட்டுடலாம். சரி, ஓகே. நம்ம இங்கே ஒரு பொருளை விட்டோம், இங்கே வரும்போது தான் பார்த்தேன். ஓகே, எலக்ட்ரிக் லைட்ரு. நம்ம வந்து இது வாங்கி ரிவ்யூ போடும்போது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து சொல்லியிருப்போம். இப்போ அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக நல்ல ப்ராடக்ட் தான். என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சார்ஜ் வந்து பண்ணுறோம்ல, சார்ஜ் வந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து நம்மளே வந்து ஒரு சோம்பேறி இதில் வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்றதுனாலே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நிறைய டைம் சார்ஜ் பண்ணாமல் அந்த பழைய லைட்டர் இருக்குல்ல அதே எடுத்து யூஸ் பண்ணிட்டுருப்பேன் ஒரு 2 நாள் அந்த மாதிரி. அது மட்டும் தான் எனக்கு பர்சனலாக வந்து ஒரு சின்ன பிரச்சனை இதில். இன்னொன்று என்னென்னா இது வந்து நம்ம அந்த ஹோல்டர் இருக்குல்ல, மொபைல் ஹோல்டரு, அது உள்ள வந்து ஆமாம் அதுக்குள்ளே வந்து வச்சுட்டேன் இது. அதனால கொஞ்சம் ரஸ்டான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதனால ரஸ்டான மாதிரி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் சார்ஜ் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஆனால் பிரச்சனை இல்லை, சார்ஜ் ஏறுது. ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட் இது. நம்ம அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா நம்ம இப்போது இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோட ரெகுலரான லைட்டரில் வந்து இப்படி உள்ளே விட முடியாது, இப்படி தூக்கணும், இல்லை இறக்கி கீழே வச்சுட்டு பற்ற வச்சதுக்கப்புறம் மேலே வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், உள்ளே வரைக்கும் போகும், நீட்டாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அது வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ். ஓவரால் வந்து நல்ல ப்ராடக்ட். ஆனால் சார்ஜிங்னு வரும்போது 1 வீக் தான் நிற்கும். ஆமாம், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிச்சன் சிங்க்குக்கு வந்து வந்துடலாம். இதில் மொத்தம் வந்து ஒரு 4 ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு வந்து சொல்லலாம். இந்த சிங்க்குக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்யூட் டிஸ்பென்சரு, அப்புறம் வந்து இந்த ப்ரஷ் ஒன்று, வைப்பரு, அது இல்லாமல் இந்த சோப் ஸ்டாண்டு, அப்புறம் வந்து இந்த வேஸ்டேஜ் ட்ரைனர். நிறைய கேவலமாக இருக்குது. ஆமாம், நிறைய போட்டு வச்சுருக்கோம். ஆனால் ட்ரை வேஸ்ட் நல்லா வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அது வந்து காமிக்கணுன்றதுனால தான் இவ்வளோ போட்டு வச்சுருக்கோம். ஓகே. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து நம்ம சொல்லியிருப்போம் நம்ம ரிவ்யூவில். அப்போ ரிவ்யூ சொல்லும் போது இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து எப்படி ஃபீல் பண்ணுற, ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஆமாம், இப்போ எப்படி இருக்குது அதனுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டஸும்? இது என்னன்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நாளாக இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. என்னென்னா நான் மோஸ்ட்லி நிறைய இந்த பால் பாத்திரம், கொஞ்சம் ஹார்டாக நம்ம வச்சு தேய்க்க வேண்டிய பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் இந்த ஸ்க்ரப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பு. அது வந்து வச்சு இங்கே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லிக்விட் வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப லைட்டாக தான் வருமே. பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுறோன்னா வரும், ஆனால் அந்த ஸ்க்ரப்பர் உள்ளே வந்து போகாது. ஆமாம், ரொம்ப லைட்டாக தான் வரும் அதுவுமே. அதனால வந்து இந்த ஸ்பாஞ்சுனா இது பிரச்சனையே கிடையாது, ஒரு 2 ப்ரெஸ் பண்ணோன்னாலே நல்லா ஃபுல்லாக புஃப்னு வந்துடும், நல்லா கடகடன்னு விளக்கிடலாம். ஆனால் நான் மோஸ்ட்லி பர்சனலாக வந்து எனக்கு இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் நிறைய நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை. எனக்கு யூஸ்வலாக நிறைய பேர் ப்ராடக்ட் வைஸ் வந்து நல்ல ப்ராடக்ட் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம நல்லாவே யூஸ் பண்ணலாம் இது. அதனால இது லிக்யூட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது மாதிரி சோப்பு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அயன் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக தேவைப்படாது. ஆமாம், எனக்கு அதனால நான் பெருசாக இது யூஸ் பண்ணுறதில்ல, அதனால தான் ஒரு மூலையில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த வைப்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும். நாங்கள் வந்து வாங்கினதுக்கான ரீசன் என்னென்னா ஆஃப்லைன்லேயுமே இது பார்த்தோம், குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது, விலையும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால தான் இது 2 வைப்பரே வந்து எவ்வளோப்பா, ஒரு 100 ஏதோ, ஆமாம், கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் வந்து இது வாங்கினோம். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. நம்ம ஈஸியாக இப்படி இங்கெல்லாம் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா டக்குன்னு இப்படி பண்ணிட முடியும், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதனால தான் இது மெயினாக வாங்கினேனே. ஸோ இதுவுமே வந்து நல்ல ப்ராடக்ட்டு, இது வரைக்கும் நல்லா தான் இதுவுமே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வேறு எந்த ப்ராடக்ட் போகலாம்? சோப் ஸ்டாண்ட். சரி, ஓகே. சோப் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. மெயின் அட்வான்டேஜ் வந்து நம்மளோட இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக, அது வந்து நம்மளோட வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம், ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்ஸ்டாலேஷன். என்ன பிரச்சனைனா இது சிங்க் வந்து எப்போவுமே வந்து நமக்கு தண்ணி பட்டுக்கிட்டே தான் இருக்கும், அது வேறு வழியே கிடையாது. எப்போவுமே யாராச்சும் ஆள் மாற்றி ஆள் வந்து நம்ம திறந்துட்டே தான் இருப்போம். அதனால் வந்து சீக்கிரமாக ரஸ்ட் ஆகிடும் இது. அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் இதில், மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. அது பாட்டுக்கு இருக்குது, நீட்டாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும், அழகாக எடுத்து. ஏன்னா இப்போ கீழெல்லாம் இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா
சோப் ஆகிடும் கீழே, அது அப்படியே காஞ்சிடும், அது கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருக்காது. அதனால இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த வேஸ்டேஜ், ஃபுட் வேஸ்டேஜ் ட்ரைனரு. இது நம்ம ஆனால் பார்த்து எல்லாரும் திட்ட போகிறாங்க, என்னடா இவ்வளோத்தை குமிச்சு வச்சிருக்கீங்க. இது வீடியோக்காக தான் வந்து நாங்கள் அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம். ஆமாம், என்னன்னா நம்ம அந்த வேக்கம் லாக் வந்து வரும் இது மாதிரி கார்னரில் வந்து நம்ம மாட்டுற மாதிரி இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சுருந்தோம் முன்னாடி. அது வந்து தண்ணி பட்டு அது என்ன ஒரு 1 month தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்குள்ளவே அது வந்து கழண்டு உழுந்துருச்சு. ஆனாலும் ப்ராடக்ட் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால நாங்கள் வந்து அது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு 2 days once அந்த மாதிரி இதை வந்து நீட்டாக வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. தட்டிலேருந்து ஏதாவது வந்து வேஸ்ட் இருக்குது அப்படின்னா எடுத்துன்னு வந்து இந்த ட்ரைனரில் வந்து போட்டுருவோம் நம்ம. ஏன்னா அது எல்லாமே நம்ம ஒரு சோம்பேறித்தனம் தானே, அப்படியே வச்சிருவோம் ஓரமாக, திருப்பி சிங்கில் போய் எங்கேயா மாட்டிக்கும். இதுனா இங்கேவே இருக்கனால ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து போட்டு பிளேட்டை வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுருவோம். அதனால இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஓகே, அப்படியே மேலே போனோம் அப்படின்னா இது வாஷர் பவுல் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம ரிவ்யூ போட்டோம், சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து சொல்லியிருப்போம். கீரை நான்வெஜ்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும்ட்டு சொல்லியிருப்போம். ஆமாம், எல்லாமே இப்போ ஒரு கம்மியான குவான்டிட்டி, இப்போ ஒரு 1/2 kg ஏதாவது மீட் வாங்குகிறோம், அப்புறம் கீரையுமே வந்து ஒரு கட்டு வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கீரையெல்லாம் நம்ம நிறைய மண் இருக்கும்ல, ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன தான் இந்த குண்டான்லலாம் வச்சு கழுவுனோம்னாலும் அந்த மண் வந்து ஏதோ இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டையாக இருக்கனால இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கீரையை எடுத்து போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நம்மளால் வாஷ் பண்ண முடியுது. எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதனால வந்து எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் டெய்லி எழுந்து காலைல கிச்சனுக்கு வந்தோன்னா ஃபஸ்ட்டு எடுக்கிற ப்ராடக்ட் இது தான். எடுத்து மேலே வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் என்னென்ன வெஜிடபிள்லாம் அன்றைக்கி தேவையோ அது எல்லாத்தையும் இதில் உள்ளே போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருவேன். அதனால் இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு கீழேயும் இந்த மாதிரி ஹோல்டர் மாதிரி இருக்கனால நமக்கு இப்படி ஆடுறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. கீழே தண்ணி வர்றதும் வந்து அந்த காயில் தேங்காது. ஏன்னா இப்படி ஹோல்டர் இருக்கனால இப்படி மேலே கொஞ்சம் கீழே ஸ்பேஸ் இருக்கும்ல, அதனால பிரச்சனை இல்லை. அதனால கழுவி எடுத்து பக்கத்தில் வச்சு அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதனால நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வந்து பார்த்துடலாம். லாஸ்ட் 2 months வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து நம்ம வந்து இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து சொல்லியிருப்போம். அதே சமயத்தில் அந்த ட்ராபேக்ஸும் வந்து இருக்குது இதில், குட்டி குட்டி ட்ராபேக்ஸும். இப்போ வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன்? இப்போயும் நல்ல ப்ராடக்ட் தான். என்னென்னா இது கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்பேஸ் தெரியுதா? எனக்கு கை வந்து இப்படி கட் பண்ணுற அப்படின்னா இங்கே வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இந்த இடம் அது திக்னஸ் வந்து ரொம்ப, ஆமாம் திக்னஸ் வந்து ரொம்ப. ஏன்னா அதுவும் இல்லாமல் நம்ம முன்னாடி உடன் போர்டு யூஸ் பண்ணோம்ல, உடன் போர்டோட திக்னஸ் பாருங்கள். அதனால தான் அது வந்து ரொம்பவே எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், நம்ம இந்த உடன் போர்டு மேலே வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவாக வந்து யூஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது பாருங்களேன், யூஸ் பண்ண இந்த இடத்துல அடியில் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா யூஸ்வலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது இந்த உட்டன்லேருந்து இதுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்க மாதிரி இருக்கும், வழுக்கிற மாதிரி இருக்கும், காயெல்லாம் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படியே கட் பண்ண அது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி, ஆமாம் அடாப்ட் ஆகிடுவோம் நம்மளே. அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம் ஆமாம், ஏன்னா இதுவே நம்ம வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது அப்படி இப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலி இது ஃபங்கஸ்னே வந்து நிறைய பேர் வீடியோலாம் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுமே, என்னடா இது கருப்பாயிட்டே இருக்குது, நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாததுனாலையோ அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலாக ஃபங்கஸ் அப்படின்றது வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினோம். இது வந்து ஈஸியாக இருக்குது, நம்ம யூஸ்வலாக பாத்திரம் கழுவுறோம்ல அந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று என்னென்னா இதிலே வந்து நல்லா பெரிய சைஸும் வந்து இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது. அது என்னென்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த தடுப்பு இருக்குல்ல, அதனால் அது வந்து வைக்க முடியல. இது இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ஃபிட் பண்ணி இந்த போர்டு அப்படி வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. பட் நமக்கு அது வந்து யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம அது இன்னும் யோசிக்கல. இதுவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷாப்பிங் போர்டு வந்து ஒரு ஹைஜீனிக்காக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் குட்டி குட்டி ட்ராபேக்ஸும் வந்து இருக்குது. ஒரு ப்ராடக்ட் வந்து மிஸ் பண்ணிட்டோம், கிளாஸ் அண்ட் ஸ்பூன் ஹோல்டரு. இது வந்து சூப்பரான ப்ராடக்ட் வந்து சொல்லியிருப்போம். ஆனால் ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டராக ஸ்பூன் ஹோல்டரில் வந்து ரெஸ்ட் ஆகும். ஏன்னா எதுவுமே ஹோல்ஸ் இல்லாதனால. இப்போது அந்த ப்ராடக்ட் வைஸ் வந்து உனக்கு எப்படி இருக்குது? ப்ராடக்ட் வைஸ் வந்து என்னென்னா அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்பூன் ஹோல்டர் மட்டும் என்னால் யூஸ் பண்ண முடியல. என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அது கழுவுறதுக்குமே கை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எனக்கு போகாது, இதுக்கு மேலே கை போகாது. உள்ளே எனக்கு அடியில் வச்சு என்னால் கழுவ முடியல. அதனால் அது அப்படியே நான் ஸ்பூன் போடாமலே வச்சுருக்கேன். பட் ஆனால் கிளாஸ்லாம் நம்ம வந்து பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டக்குன்னு ஆக்சசிபிளாக இருக்குது இதில் வைக்கிறதுனால. அதனால் நம்ம இப்போ ஸ்பூனுக்கு மட்டும் தனியாக ஒரு ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், என்னென்னா இது பார்த்தீங்கன்னா செராமிக் கப்பும் நம்ம இதில்
வந்து வச்சுருக்கோம். ஏன்னா யூஸ்வலாக செராமிக் கப்லாம் போட்டு அது உள்ளெல்லாம் போட்டோன்னா கன்ஃபார்மாக உடஞ்சிரும்ல. இதில் வைக்கிறதுனால அது ஒரு பெனிஃபிட் நமக்கு. அதனால் ஓகே, ஆர்கனைஸ்டாகவும் வந்து வச்சுக்க முடியும். அப்பப்போ வந்து இப்போ கிளாஸ்லாம் வந்து தேடுறதுக்கும் சிரமமாக இருக்கும். ஆமாம், இப்போ வந்து ஈஸியாக எடுத்துடலாம். என்னென்னா நம்ம கீழே அந்த ஹோல் வந்து இருக்க மாதிரி பார்த்து வாங்கியிருக்கணும். அது மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் யாராச்சும் வாங்கினீங்கன்னா அது மட்டும் செக் பண்ணி ஹோல்ஸ் இருந்தால் தான் அது பெஸ்ட். இல்லைன்னா நமக்கு அது சிரமமான. ஆமாம், ரஸ்ட் கண்டிப்பாக ஆகும் இல்லாட்டி. நெக்ஸ்ட் வந்து இந்த லாங் தவாவா, பெரிய தவா. இது பார்த்தீங்கன்னா அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு சப்பாத்திக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இப்போ கடையிலலாம் போனோம்னா பிளெயின் தோசை என்ன தான் நம்ம வந்து வீட்டிலலாம் தோசைலாம் சுட்டு அப்படி சாப்பிட்டாலுமே கடைக்கு போனோடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வருது அந்த ரோஸ்ட்டு, அந்த மாதிரி தான் ஆசைப்படுவோம். அதனால ஃபஸ்ட்டு ஆனால் இந்த தோசைகள் பார்த்தோன்னே நான் சப்பாத்திக்கு இது இவ்வளோ யூஸ் ஆகும்லாம் எனக்கு தெரியாது. தோசைக்காக தான் வாங்கினேன். சரி அந்த பிளெயின் தோசை மாதிரி ட்ரை பண்ணலாம் வீட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா பிளெயின் தோசை பக்காவாக நம்ம வந்து ஹோட்டலில் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரியே நமக்கு வந்து சுட முடியுது. இதில் நல்லா சூப்பராகவே வருது. அதனால் அது வந்து ஒரு நமக்கு வேலையும் வந்து மிச்சமாகும். ஆமாம், ஒரு டக்குன்னு முடிஞ்சிடும். ஆமாம், சுடுற இடத்துல ஆமாம் 2 தோசை இப்போ நார்மலாக நான் ஒரு 2 தோசை சுட்டாலே வேலை எனக்கு முடிஞ்சிடும். டக்குன்னு முடிகிற மாதிரி 4-6 வந்து சுட முடியும். ஆமாம், பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு செய்கிறோம்ல. இப்போ நம்ம இனிப்பு தோசை செய்கிறோம், பேன் கேக் செய்கிறோம், அந்த மாதிரி டைம்லாம் டக்குன்னு ஒரு 6 தோசை போட்டு டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். அதனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் அந்த விதத்தில். ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.